இந்த வாலை வந்து அந்த டைமில் வந்து இங்கே இருந்த ஃபிஷர்மேன்ஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மானுமெண்ட்டாக வந்து இது பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஃபிஷர்மேன் பேஸ்டன் அப்படிங்கிற ஒரு மானுமெண்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிற சம்மருக்காக. கம்ப்ளீட் ஃபிஷர்மேன் பேஸ்டனை வந்து அதோட மேப் வந்து அயன்லேயே பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு ஃபேரி டேல் வில்லேஜ் மாதிரியே இருக்குது. யூரோப்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ட்ராம் ரைடு இது தான். வணக்கம்ங்க. நான் இன்றைக்கி புடாபெஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஃபேரிடேல் பிளேஸுக்கு தான் வந்து போக போகிறேன். ஆமாங்க, ஃபிஷர்மேன் போஸ்டன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடம் ஒரு ஃபேரிடேல் வில்லேஜ் மாதிரியே இருக்கும். இந்த ஃபிஷர்மேன் போஸ்டன் புடாங்கிற கேசிலுக்கு பக்கத்தில் இருக்க நம்ம பெஸ்ட்டில் இருந்து பஸ்ஸில் செயின் பிரிட்ஜ் வழியாக இந்த பிளேஸுக்கு வந்து ரீச் ஆக போகிறோம். நாம் செயின் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டாப்பில் இறங்கி ஒரு 25 மினிட்ஸு ஒரு சின்ன ட்ரெக் மாதிரி பண்ணி மேலே போகணும் இந்த ஃபிஷர்மேன் போஸ்டனுக்கு ரீச் ஆகிறதுக்கு. இந்த ஃபிஷர்மேன் போஸ்டன் வந்து எதுக்கு பில்ட் பண்ணாங்க, இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வந்து ஹங்கேரியை பற்றி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும். அதாவது வந்து யூரோப்பில் வந்து இந்த ஹங்கேரியன் லாங்குவேஜ் தான் வந்து ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் லாங்குவேஜ் கம்பேர்ட் டு அதர் யூரோப்பியன் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஜெர்மனி, ஃப்ரெஞ்சு அந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். பட் ஹங்கேரியன் லாங்குவேஜ் வந்து மற்ற யூரோப்பியன் லாங்குவேஜுக்கும் இதுக்கும் வந்து எந்த ஒரு சிமிலாரிட்டியும் இருக்காது. ஸோ அதே மாதிரி வந்து லேர்ன் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான யூரோப்பியன் லாங்குவேஜ் வந்து இந்த ஹங்கேரியன் லாங்குவேஜை சொல்கிறாங்க. இந்த ஹங்கேரியன் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 44 ஆல்ஃபாபெட்ஸ் இருக்கான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம அந்த ஃபிஷர்மேன் பேஸ்டன் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அதாவது வந்து நம்ம ஈஸ்ட் சைட்லேருந்து வெஸ்ட் சைடுக்கு வந்தாச்சு. அந்த செயின் பிரிட்ஜெல்லாம் கிராஸ் பண்ணிவிட்டு இந்த வந்து ஃபிஷர்மேன் பேஸ்டன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து போன வீடியோலாம் காட்டியிருப்பேன் புடா கேசில் அப்படின்ட்டு. அந்த புடா கேசிலோட பார்ட் ஆஃப் த வால் தான் வந்து இந்த ஃபிஷர்மேன் பேஸ்டனுங்கிறது. இந்த வாலை வந்து அந்த டைமில் வந்து இங்கே இருந்த ஃபிஷர்மேன்ஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மானுமெண்ட்டாக வந்து இது பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஃபிஷர்மேன் பேஸ்டன் அப்படிங்கிற ஒரு மானுமெண்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து நம்ம வந்து மேலே போகலாம். மேலே போயிட்டு டாப்பில் இருந்து நம்ம பார்த்தோம்னா வந்து அந்த கம்ப்ளீட் சிட்டி வியூ வந்து நம்ம சூப்பராக பார்க்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது வந்து அந்த வெஸ்ட் சைடும் ஈஸ்ட் சைடும் அந்த நடுவில் வந்து அந்த டான்போங்கிற ரிவர் கிராஸ் ஆகிறதும் வந்து ரொம்ப சூப்பராக தெரியும். ஸோ அதை வந்து நான் காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம வந்து மேலே போகலாம். வாவ், செமையாக இருக்குது பாருங்கள். சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்ப்ளீட் வியூ பாருங்கள். இந்த மாதிரி வந்து அங்கங்கே அந்த டவர் வச்சுருக்காங்க. அந்த டவர் எல்லாமே வந்து அந்த டைமில் வந்து அதாவது வந்து ஆப்போசிட் அந்த எதிரி படைகள் வந்து வர்றாங்களான்னு வந்து பார்ப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வச்சது. இப்போ வந்து இது வந்து ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டு. நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே பார்த்துட்டு இங்கேயுமே வந்து நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. இதை வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இதை பார்க்குறதுக்கு வந்து அந்த வால்ட் டிஸ்னி மாடல்லே இருக்கும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கும் அந்த கேசல் டிசைன்லாம் வந்து அந்த மாதிரி தான் தெரியுது. சரிங்க, வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிற சம்மருக்காக நம்மளும் அப்படியே போயிட்டு வரலாம். கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். இந்த பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு ஃபேரி டேல் வில்லேஜ் மாதிரியே இருக்குது.
ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு சர்ச்சு. இந்த சர்ச்சுமே பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக கட்டியிருக்காங்க. மேலே வந்து ரூஃப்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். பிரம்மாண்டமாக இருக்குது இந்த சர்ச்சும். ஓகே, இப்போ வந்து நம்ம டவருக்கு மேலே போகலாம். நான் வந்து இதுக்கு டிக்கெட் வாங்கிட்டேன். டிக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 யூரோஸ் வந்தது. ஓகே, நம்ம அப்படியே வந்து மேலே டவர் மேலே போகலாம். ஓகே, நம்ம அப்படியே வந்து மேலே அந்த டோம் மேலே போயிட்டு அப்படியே வந்து கம்ப்ளீட் சிட்டி வியூ வந்து பார்க்கலாம். இது மேலே வந்து நம்ம போயிட்டு வியூ பார்க்கலாம், கம்ப்ளீட் அந்த சிட்டி வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆர்கிடெக்சர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஹாய், நான் சொல்லியிருந்தேன்ல மேலே வந்து வியூ சூப்பராக இருக்கும்னு. இப்போ வந்து மேலே வந்தாச்சு. வாங்க இதை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கேருந்து வந்து முக்கியமாக வந்து அந்த கம்ப்ளீட் வந்து புடாபெஸ்ட் 2 ரீஜனே வந்து அந்த ரிவர் பிரிக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையுமே வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த 3 டாம் மாதிரி வச்சுருக்காங்கட்டு. ஸோ இங்கே ஒன்று, இங்கே. ஸோ அந்த 3 டாம் வரைக்கும் வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் டிக்கெட் எடுத்தால். அந்த கடைசியாக இருக்கிற பெரிய டாம் வந்து அங்கே வந்து மேலே வந்து ரெஸ்டாரண்ட் அண்ட் பார் இருக்குது. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட் இல்லை பார் போனால் தான் வந்து அங்கே லாஸ்ட்டாக இருக்கிறத வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே பாருங்கள், நம்ம இப்போ இருக்கிறது வந்து இதுதான் வந்து வெஸ்ட்டு. அந்த சைடு இருக்கிற வந்து ஈஸ்ட் சைடு அதுதான் வந்து பெஸ்ட்டு. இந்த சைடு இருக்கிற வந்து புடாங்கிற ரீஜியனு. ஸோ ரெண்டையுமே வந்து அந்த டானோபி அப்படிங்கிற ரிவர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுது பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே தெரிகிற பில்டிங் வந்து என்னான்னு தெரியும்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் வந்து நான் காட்டியிருப்பேன். அதுதான் வந்து அந்த புடாபெஸ்ட், அதாவது வந்து ஹங்கேரியனோட பார்லிமெண்ட்டு. நீங்கள் நைட் வியூலாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே வந்து கோல்டன் கலரில் நல்லா ஜொலிச்சது, சூப்பராக இருந்தது. இங்கேருந்துமே வந்து அதோட ஃபுல் வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் முன்னாடி போகலாம். ஸோ இது வந்து நிறையா பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணுன்னா வந்து இந்த டாமில் இருந்து பின்னாடி வந்து ஃபுல் சிட்டி கவர் ஆகிற மாதிரி வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. உண்மையாகவே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு ஃபேரி டேல் கேசில் மாதிரியே இருக்குது. இதுதான் வந்து நான் கீழே உங்களுக்கு காமிச்ச அந்த சர்ச்சு. இங்கேருந்து பாருங்கள், இந்த கேசலோட வியூ வந்து ஒரு பாதி வியூ வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க முடியுது. ஸோ நம்ம வந்து வந்த ரூட் வந்து அந்த ரூட் வழியாக தான் வந்தோம். அந்த சைடு வந்துட்டு அப்படியே மேலே வந்தோம். இங்கேருந்து பாருங்கள். ஓகே, நம்ம அப்படியே வந்து கீழே இறங்கலாம். இங்கே இருக்கிற எல்லா இதுவுமே வந்து ஆர்கிடெக்சர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு பேலஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் வந்து இப்போ வந்து இது க்ளோஸில் இருக்குது. இங்கே வந்து அந்த கம்ப்ளீட் ஃபிஷர்மேன் பாஸ்டனை வந்து அதோட மேப் வந்து அயன்லேயே பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது.
இது வந்து நம்ம அந்த பார்த்த சர்ச்சு. அப்படியே வந்து நீங்கள் இந்த சைடில் வந்தீங்கன்னா வந்து அந்த நான் சொன்ன வந்து அந்த டோம்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வந்து இங்கேருந்து தான் வந்து அப்படியே நடந்து போயிட்டு வந்தோம். இது வந்து கடைசியில் இருக்கிற டோமு. இங்கே தான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இன்னொன்று வந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃபிஷர்மேன் பாஸ்டன்ங்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா வந்து யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு. ஸோ அதனாலே வந்து இந்த பிளேஸை வந்து இன்னொன்று வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவும் அழகாகவும் ஒரு ஃபேரி டெய்ல் வில்லேஜ் மாதிரி இருக்கிறனாலே வந்து நிறையா டூரிஸ்ட் வந்து இதை விசிட் பண்ண வராங்க. இப்போ வந்து இந்த ஃபிஷர்மேன் பாஸ்டன் பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஓகே, இங்கே வந்து பஸ்ஸு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸு கிடையாது, இது வந்து இதுக்குன்னு தனியாக டிக்கெட் வாங்கிட்டு வர்ற பஸ்ஸு. நம்ம வந்து டே டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ வந்து இங்கே வெயிட் பண்ணலாம். பஸ்ஸு வந்ததும் இங்கேருந்து நம்ம ஆக்சுவலி மேலே வரும்போது வந்து ட்ரெக் பண்ணி தான் வந்தோம். இப்போ நம்ம கீழே வந்து போகும்போது பஸ்ஸு பார்ப்போம். பஸ்ஸு வந்துச்சுன்னா பஸ்ஸை ஏறிட்டு அப்படியே கீழே போகலாம். இதுதான் வந்து அந்த ட்ராம் 2ஓட மேப்பு. இங்கே இருக்க பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிற வந்து செசேனி இட்ஸ்ஃபான்டர், இதுதான் வந்து செயின் பிரிட்ஜுன்னு அர்த்தம். ஸோ இங்கே தான் இருந்து நம்ம வந்து அந்த ட்ராம் எடுக்க போகிறோம். இது வந்து கடைசி வந்து இந்த ஸ்டாப்புக்கு போகுது. கோஸ்வாகோ ஹிட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த கம்ப்ளீட் ட்ரிப் வந்து நம்ம வந்து இந்த ட்ராமில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ சண்டே அண்ட் பப்ளிக் ஹாலிடேஸ். இப்போ வந்து டைம் வந்து 2. ஸோ எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நம்ம. இப்போ நம்ம போகிறது தான் வந்து புடாபெஸ்ட்டில் ரன் ஆகிற ட்ராம் நம்பர் 2. ஸோ இதில் வந்து என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து யூரோப்லேயே வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல் ட்ராம் ரைடுனா வந்து இதை சொல்லுவாங்க. ஏன்னா பெஸ்ட் ரீஜனில் டானபி நதிக்கரை ஓரம் ரன் ஆகிற இந்த ட்ராமு புடாபெஸ்ட்டில் இருக்கிற முக்கியமான எல்லா அட்ராக்ஷனையும் வந்து கிராஸ் பண்ணி போகுது. இந்த ட்ராமில் போனால் வந்து புடாபெஸ்ட்டில் இருக்கிற பார்லிமெண்ட்டு, செயின் பிரிட்ஜு, அப்புறம் வந்து சூஸ்ன்னு சொல்லப்படுற அந்த மானுமெண்ட்டு, சென்ட்ரல் மார்க்கெட்டுன்னு இவ்வளோ பிளேஸும் வந்து இந்த ட்ராமில் வந்து போனால் வந்து நம்ம பார்க்கலாம். ஈவினிங் ஆர் நைட் டைமில் வந்து இந்த ட்ராமில் போனீங்கன்னா வந்து சிட்டியோட லைட்டிங்ஸ்க்கு வந்து இன்னுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் வந்து இதை யூரோப்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ட்ராம் ரைடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் புடாபெஸ்ட் வந்தால் கண்டிப்பாக வந்து இந்த ட்ராமில் வந்து போயிட்டு வாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டே டிக்கெட் எடுத்தால் வந்து எத்தனை தடவை வேணாலும் வந்து இந்த ட்ராமில் வந்து நீங்கள் போயிட்டு வரலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, see you all. Take care everyone. Bye.